திரு வரதராஜன் குறுக்கிட விரும்புறீங்க? தமிழரசன், அதாவது சகோதரர் பாஜகவையும் பாஜக கொள்கையும் நரேந்திர மோடியும் பத்தி தவறாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணதன் காரணமாக தன்னுடைய வெறும் 4 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று தேசிய அங்கீகாரத்தை இழந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் லெனின் அவர்கள் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது என்ன சொல்றாரு, அதாவது பொதுவா இப்ப இவங்களோட போராட்டங்களாலதான் விவசாய சார் அதுதான் சொல்றேன், மக்களுடைய எது தேவையோ அதை நாங்க பார்த்து போகணும், பிரச்சனை கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க போராட்டத்துல சிஏ சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டோமா, இந்த 370 நாங்க திரும்பி வாங்கி இப்ப நடத்துங்களேன், சிஏ சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க, முதல்ல இதுல கையெழுத்த போடுங்க. தமிழரசன், நான் அவர் அரங்கத்துல இருந்து பேசுறேன், நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிற அமைதியான கைதான் தூக்கி அவர்கிட்ட அனுமதி கேட்டேன், நீங்க குறுக்கிட்டா அது சரியா இருக்காது. நீ பார்த்து தலைவர் இல்லங்க, நீங்க கேட்டதுக்கு தான் சொல்றேன், நான் சொல்றேன், நீ பேச தலைவர, நான் நீங்க பொதுவா பாருங்க, பேசுறேன், நீங்க பேசுற அமைதி தானே கேட்டேன் பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அது போல என்ஆர்சியா இருக்கலாம், எதுவுமே நாங்க பின்வாங்கலங்க. இது எது பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க அதான் சொல்றீங்க, ஆக்கப்பூர்வமான கருத்தை வைங்க, நான் பேசுறோம். அதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கிடைக்கல இருந்து வைக்காதீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றாரு, இப்ப பல மாநில தேர்தல் தேர்வுல எல்லாம் என்டிஏ சார், அதுதான் சார் நாங்க ஒரு பக்கம் சிபிஐ மோடிக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் அதிக அந்த சுபேத் குமாரை மாத்திட்டு என்டிஏட சேர்மனை மாத்திட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதீப் சிங் கரோலியா போட்டிருக்கிறோம். அதே போல நெட்டா இருக்கலாம், அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், ஏன் பல மாநில இப்ப டிஎன்பிசில குளறுபடி நடந்திருக்குது, பல மாநிலங்கள்ல +2 தேர்வுல நடக்குது, அப்ப தேர்வு ரத்து பண்ண முடியுமா? நான் என்ன சொல்றேன், இது ஒண்ணு இல்ல திரு வரதராஜன், இல்ல அதோட ஒப்பிடாதீங்க, இது வேற. அதாவது அதுதான் தமிழரசன், மீண்டும் சொல்றேன், அவங்க பேசுறது எனக்கு இது இல்ல, நான் பேசுறது குறிப்பிடாம பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவங்க பேசுறது இது பேசல, அதை பார்த்து ஒரே நிமிஷம் நான் தெளிவுபடுத்துறேன். இல்ல திரு வரதராஜன், இல்ல விவாதங்கள் இல்ல, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் என்டி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கமா இல்லையா? இருங்க வரதராஜன், நான் ஒண்ணு தெளிவுபடுத்துறேன். இருங்க வரதராஜன், ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்ல இருங்க, விவாதத்தினுடைய போக்கு ஜனநாயகம்னா 1-2 குறுக்கிடலாம், அது ஒண்ணு தவறு கிடையாது. நீங்களும் 1-2 குறுக்கிடலாம். நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கிறது எனக்கு புரியுது வரதராஜன், நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறதா அது நீங்களா இருந்தாலும் அவரா இருந்தாலும் தவறு. ஒரு சில விஷயங்கள் குறுக்கிடுவது விவாதத்தின் ஜனநாயகம் தான். அது முழுக்க இது பொதுக்கூட்டமா போக கூடாது. இல்ல சரியா கேட்கல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் ரைட் ஓகே சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், இப்ப 2000 சொன்னால 2004 215 வந்துச்சுங்களா யூபிஏ, அது மைனாரிட்டி அரசாங்கங்க, மக்கள்கிட்ட முன்னிறுத்தி. 2009 265 தான் வந்தாங்க, அது மைனாரிட்டி அரசாங்கம். அதன் பிறகுதான் பல கட்சிகள் இப்ப 2004 பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிக ஆதரவு கொடுத்தனாலதான் அந்த அரசாங்கம் அது எந்த அரசாங்கம் வந்துச்சு, அது கோயலேஷன் கவர்மெண்ட் வந்துச்சு. அதனால சொல்றப்ப இது மெஜாரிட்டி அரசாங்கம், கோயலேஷன் கவர்மெண்ட்டுக்கும் மைனாரிட்டி அரசாங்கம் திமுக சொல்றது ஒப்பிடும், அது வேற. அதே போல 2004 2009 நீங்க மெஜாரிட்டி பெறவில்லைங்க, நாங்க பெற்றிருக்கிறது மெஜாரிட்டிங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஃபேக்சுவலாவே தவறு. அது காங்கிரஸ் 145 வாங்குச்சு, அதுக்கு பின்னாடி 215 வாங்கினாங்க, கூட சிபிஐ இடதுசாரிகளோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. இவர்கள் பிரிபோல் அலையன்ஸ்ல சொல்லி கூட்டணி சந்திச்சு 215 2004 அது 2009 265 எங்களுக்கு 293. இதுதான் வித்தியாசம் சொல்ல வர. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சார், நாங்க ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சிகளை நாங்க மிரட்டல சார். எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சி எப்படி மிரட்டுறாங்கன்னா இது கவுந்தர். இப்ப ஆர்கே கூட சொன்னார், எனக்கு உண்மை போன வாரம் 10 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்கே என்ன சொன்னார்னா, சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய அரசியல்வாதி, அதை பண்ணிடுவார்னு சொன்னாரு. நிதிஷ்குமார் அதை பண்ணிட்டு சொல்றாரு, அதை ஒரு சிறுமைப்படுத்துறாரு. நான் என்ன கேக்குறேங்க, நரேந்திர மோடி ஜனநாயகத்தை காப்பது பண்ணுவதற்காக அதை நோக்கி இந்த அரசியலை எதிர்கட்சிகளை அனுசரித்து தயாரா இருக்கின்றார். அதே போல இல்ல ஒரு விஷயம் சொல்லிருந்தேன், இந்த கருத்தோடு நிறைவு பண்றேன். நான் அடுத்த சுட்டுக்கு வரேன். அதே போல இந்த ஆட்சி கவுந்தரு இப்ப சபாநாயகர் சுகமா முடிஞ்சு போடும். இவர்கள் இயக்கம் என்னன்னா எதுவுமே நடக்க மாட்டேதுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. நான் என்ன சொல்றேங்க, இப்ப ஐயாட்ட கேள்வி நித்யானந்த, நீங்க குதிரை பேர் நடத்துறீங்களா குருதை பேர் நடத்துறீங்க, 2 விஷயங்க. தர்மத்தை வீழ்வதற்கு அதர்மம் விளையாட ஆரம்பித்தால் அதர்மத்தை வீழ்வதற்கு தர்மம் வீழ்வதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்.
என்னங்க நீங்களும் அதே சொல்றீங்க? அவரே குழம்பி இருக்காரு. சூப்பருங்க. இல்லங்க. இங்க வந்துட்டீங்க, அந்த ஒரு பாயிண்ட் நிமிஷம் வந்துட்டீங்க. இல்ல வரதராஜன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை தர்மமா இருக்கும். நாங்களே பெட்ரோல் பம்பை வீசி விடுவோம், பாதுகாப்பு கேட்போம், எல்லாம் செய்வோம். அதாங்க அர்த்தம். இல்ல வரதராஜன், கரெக்ட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் குண்டு வச்சிருவோம், இங்க பாருங்க. எல்லாம் செய்வோம், எல்லா கிரிமினல்களையும் சேர்ப்போம். வரதராஜன் நாங்க தான் ஆட்சி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வரதராஜன் இல்ல இது நிச்சயமா அங்கே வரதராஜன். ஒரு இல்ல இல்ல வரதராஜன், இது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல, கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து. எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்வையில தர்மம் இருக்குங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. வரதராஜனுக்கு ஒரு தர்மம் இருக்கும், ஆர்கேக்கு ஒரு தர்மம் இருக்கும், அபீஸ்க்கு ஒரு தர்மம் இருக்கும், லெனினுக்கு இருக்கும், நித்யானந்தத்துக்கு இருக்கும், எனக்கு ஒண்ணு இருக்கும். புரியுதா? உங்களுக்கு தர்மமா இருக்குன்னா நீங்க எது வேணா பண்ணிக்கிறீங்களா? சார் உங்களுக்கு புல்டாசர் கூட தர்மமா இருக்கும், அதை நீங்க சரின்னு ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அது பிடிக்காது. காங்கிரஸ் இல்ல இருங்க, காங்கிரஸ் புல்டாசர் பண்ணா அது அவங்களுக்கு தர்மம்னா அது அவங்க செய்வாங்களா? என்ன லாஜிக் இது? இல்ல இருங்க, நாங்க வந்து எங்க கூட்டணி உள்ள ஆட்சி அமைச்சு விட்ட பிறகு சந்திரபாபு நாயுடு பிரதமர் தார, நிதிஷ்குமார் பிரதமர் தார கூப்பிட்டது யாரு? நீங்க கூப்பிட்டீங்க. யாரு கூப்பிட்டாங்க? சரிங்க, இல்ல அவங்க கூப்பிடலன்னு வைங்க. இல்ல சரத்பவார் மறுத்துட்டாரு, அவங்க கூப்பிட்டாங்கன்னு கூட வைங்க ஒரு பேச்சுக்கு. நீங்க ஏன் அதை செய்றீங்க? இல்லங்க, அது ஜனநாயக விரோதமா இல்லையா? அதெல்லாம் இவ்வளவு தாங்க. நீங்க ஏன் செய்றீங்க? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஏன் செய்றீங்க? செயல்பாடு பிடிக்காம நான் சொல்றேன், பாஜக சரி. எங்களை கூப்பிட்டுச்சு. அந்த நன்றி. எங்களை கூப்பிட்டுச்சு. இல்ல வரதராஜன், இல்ல, நீங்க தான் எல்லாம் கையில வச்சிருக்கீங்க. பாருங்க வரதராஜன், பேசுறதெல்லாம் வச்சுட்டு நீங்க பப்ளிக், நீங்க கட்சி அரங்கு மீட்டிங்ல பேசல, பப்ளிக் போறதுல பேசுறீங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து எங்க கூட கூட்டணி வாங்க, சார், கட்சி உடைச்சு வாங்க நீங்க பார்த்துக்கலாமா? பப்ளிக் போறதுல இப்படி வெளிப்படையா பேசும்போது சிவசேனா உடைச்சீங்க. தனியா என்ன பேசுறீங்க? NCP கூட்டத்துக்குள்ளன்னு கேட்பாங்களா? எல்லாத்தையும் உடைக்கிறதுலயே உங்க வேலை. சரி, வர ராமர் கோயில் இதுல வர ஐயா சொன்னாரு. சரி. ராமர் மசூதியை உடைச்சதுல இருந்து எல்லாம் உடைக்கிறதுல வேலை. ஓகே, அத்திஷி சொன்னாங்க. ஒண்ணா பேசுங்க, ஒண்ணா பேசுங்க. இந்த பேரம் பேசப்பட்டுச்சு. சரி, இருங்க. பாஜக இல்ல அது ஒத்துக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும். என்ன ஆர்கே சொல்லு. இரு, வர நித்யானந்தா வர. என்ன ஆயாராம் கயாராம் அப்படின்னா ஆர்கேட்ட என்னன்னு கேளு. சொல்லுங்க நீங்க. அவ்வளவுதான். எப்படிகள் விளைவு